இப்ப தெய்வீக நம்பிக்கை அப்படின்னா தெய்வீகம் இல்லாத நம்பிக்கையும் இந்த உலகத்துல இருக்குது இல்லையா? நம்பிக்கை அப்படிங்கிறது பல விதங்கள்ல இருக்குது. அதுல இன்றைக்கு நமக்கு தேவை என்ன அப்படின்னா தெய்வீக நம்பிக்கை. எத்தனை பேருக்கு காணவில்லையில தெய்வீக வழி நடத்துல விரும்புறீங்க, தெய்வீக ஆலோசனை நினைக்கிறீங்க. அவன் பாருங்க, ஆண்டவரிடத்துல இருந்து எனக்கு வழிகாட்டுதல் வேணும், ஆண்டவரிடத்துல இருந்து எனக்கு என்ன வேணும்? ஆலோசனை வேணும். என்னுடைய வாழ்க்கையில நான் எடுக்கிற காரியத்துல என்னுடைய ஒவ்வொரு பகுதியிலையும் எனக்கு என்ன உண்டாகணும்? தேவனிடத்திலிருந்து எனக்கு ஆலோசனை வழிகாட்டுதல் வரணும். நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் பாருங்க. அதுவும் தெய்வத்தின் மேல நம்ம வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? ஒரு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் 23 பாருங்க, எல்லாருமே எடுத்து பார்த்தோமே. ஆமா பாருங்க, நீதிமொழிகள் 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை என்ன செய்யாது. பக்கத்துல உள்ள பார்த்து சொல்லுங்க, உங்க நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப தெய்வீக நம்பிக்கை அப்படிங்கிறது, தெய்வீக நம்பிக்கை தான் வீண் போகாது. மற்ற நம்பிக்கையில என்ன செஞ்சிடும்? வீண் போயிடும் இல்லையா? மற்ற நம்பிக்கையெல்லாம் நமக்கு ஏமாற்றம் வந்துடும். ஆனா தேவன் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை, இயேசுவின் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை என்ன செய்யாது? ஒரு நாளும் சொல்றது, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை என்ன செய்யாதான்? கெட்டு போகாது. இல்லையா? அப்ப நீங்க நானும் வச்சிருக்கக்கூடிய ஏசப்பா மேல நம்ம வச்சிருக்கிற நம்பிக்கை என்ன செய்யாது? கெட்டு போகாது, வீண் போகாது. கவனிங்க, அப்ப தெய்வீக நம்பிக்கை என்பது பரிசுத்த வேதாகமத்தினுடைய மைய கருப்பொருள். இந்த பரிசுத்த வேதாகம் நமக்கு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு வார்த்தை தெரியுமா? அற்புதமான வார்த்தை இந்த தெய்வீக, அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய ரொம்ப ஆழமா அழுத்தமா இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் என்னென்ன காரியங்கள்ல நம்ம ஆண்டவரை நம்பணும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போறோம். எது சரியான நம்பிக்கை, எது தவறான நம்பிக்கை, நம்ம தெய்வத்தை எப்படி நம்பணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன்னைக்கு நமக்கு இருக்கிற சமயத்தை நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா. கவனி, அப்போ தேவனுடைய நாமத்தின் மீது நம்ம என்ன செய்யணும்? நம்பிக்கை வைக்கணும். எதுவரை இயேசு நாமத்தை நம்புறீங்க? பின்னாடி நம்புறீங்களா? இயேசுவின் நாமத்தை நம்புறீங்களா? அல்லேலூயா. அந்த நாமம் எப்படிப்பட்ட நாமம்? எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இல்லையா? அது மாத்திரம் இல்ல, வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளேயும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யல? கட்டளையிடப்படவில்லை. அப்போ அது என்ன நாமம் அப்படின்னா, பிதாவாகிய தேவனுக்கு மகிமையா இருக்கிற நாமம். அவன் அப்ப இயேசு நாமத்தின் மேல நம்ம வச்சிருக்கிற நம்பிக்கை. அது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தை அல்லது வாக்கு தத்துவத்தின் மீது நம்ம வச்சிருக்கிற நம்பிக்கை. அல்லேலூயா. எத்தனை இயேசுவின் வார்த்தையை நம்புறீங்க? அந்த வார்த்தையை நம்பினாலதான் நம்ம வச்சிருக்கிறோம். Thank you, Jesus. வாக்கு தத்துவத்தின் மீது நம்பிக்கை. எதற்கு வாக்கு தத்துவத்தின் நம்பிக்கை இருக்குது? நம்பலாம். அப்பதான் வார்த்தை என்ன செய்யும்? நிறைவேறும். ஆமே. ஆமா பாருங்க, இந்த எலெக்ஷன் டைம்ல 5 வருஷம் ஆட்சி ஆடுவதற்கே பல விதமான வாக்குறுதிகளை கொடுக்கும் போது, ஆமா பெண்களை குறிப்பா கவர் பண்ணி என்ன செய்யறாங்க? ஆமா பஸ் இலவசம், மாதம் இவ்வளவு ரூபா என்ன செய்யும் அரசு உங்களுக்கு கொடுப்பாங்க, உங்களுக்கு அப்படி இப்படின்னு சொல்றதே நம்ம என்ன செய்யறோம்? நம்புறாங்க நம்முடைய. ஆமா அது 5 வருஷம் தான். ஒருவேளை அது என்ன செய்யலாம்? நிறைவேறலாம், நிறைவேறாமலும் போகலாம். ஆனா ஆண்டுடைய வார்த்தை அப்படி இல்லை. அது இந்த வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என்ன செய்யாது? ஒழிந்து போகுமா? ஒழிந்து போகாது. அப்போ வாக்குத்தத்தத்தின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, உறுதி, எதிர்பார்ப்பு அதை குறிக்கிறது. பாருங்க, அப்ப வாழ்க்கையில, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கு என்ன உண்டாகும் அப்படின்னா, நாம ஒரே சீரா பயணிக்கிறது இல்ல. நமக்கு மேடு பள்ளங்கள் என்ன செய்யும்? வரும். ஏற்ற இறக்கங்கள் என்ன செய்யும்? வரும். சோதனைகள், போராட்டங்கள், இதெல்லாம் நம்ம என்ன செய்யறோம்? சந்திக்க வேண்டிய
சூழ்நிலை வரும். உபத்திரவம் உண்டுன்னு என்ன செஞ்சார் இயேசு சொன்னார சொல்லலை. இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் என்ன செய்யுங்க, திறன்படுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படிங்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும். கொஞ்சமா இருக்குன்னு சொல்லியிருந்தா கூட கொஞ்சம் ஆதரவாக இருக்கும். ஆனா எப்படி சொல்றாரு, அநேகமா இருக்கிறார் இல்லையா? ஏற்கனவே நீங்க எல்லாம் பாவம், ஏராளமான துன்பங்களை கண்டு கண்டு அது போதும் கர்த்தாவைங்கிற அளவுக்கு இருக்கிறீங்க இல்லையா? கொஞ்சம் விஷயம் வருங்க, கொஞ்சம் கவனிங்க. பாருங்க, சோதனைகள் மற்ற நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமற்ற சூழ்நிலை உண்டாகும் பார்த்தீங்களா? ஆமா, நிச்சயமற்ற ஒரு சூழ்நிலை, நம்பிக்கை இழந்து போகிற சூழ்நிலைகள், இதெல்லாம் வரும்போது நமக்கு பலனையும் சத்துவத்தையும் தரக்கூடியது தெரியுமா? ஆண்டவர் மீதும் அவருடைய வார்த்தை மீது வைத்திருக்கிற நம்பிக்கை தான். அல்லேலூயா. ஆமா, நாம எல்லாம் ஒரு சூப்பர் மேன் மாதிரி கிடையாது. அதெல்லாம் நம்ம எதுல பார்க்கலாம் அப்படின்னா, ஏதாவது ஒரு படத்திலேயோ அல்லது இந்த பிள்ளைங்க பாக்குறாங்க பாத்தீங்களா, அந்த கார்ட்டூன் நெட்வொர்க் எல்லாம் பாக்குறாங்க இல்லையா? இப்ப நிறைய வந்துருச்சு அது மாதிரி. அந்த பொம்மை படத்துல என்ன செய்யலாம், சூப்பர் மேனு எல்லாம் பார்க்கலாம். ஆனா எந்த மனுஷனும் சூப்பர் மேன் கிடையாது, எந்த மனுஷனும் சூப்பர் மேனும் கிடையாது. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சோதனைகள், போராட்டங்கள் வரும் பொழுது, துன்பங்கள் வரும் பொழுது, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் தேவைகள் அதிகரிக்கும் பொழுது, அல்லது எதிர்பார்க்காது நடக்காத பொழுது, அல்லது நம்பிக்கையற்ற சூழ்நிலை உண்டாகும் போது நமக்கு பலன் இல்லாம நாம என்ன செஞ்சோம் அப்படின்னா சோர்ந்து போயிடும். அந்த மாதிரி நேரத்துல நமக்கு நம்முடைய பலன் குன்றி போகும் பொழுது, அல்லது பலன் குறைந்து போகும் பொழுது, நம்முடைய சோதனையான நாட்கள்ல நம்முடைய மனம் சோர்ந்து போகும் பொழுது நமக்கு பரத்திலிருந்து ஒரு பலன் தேவைப்படுகிறது. அல்லேலூயா. எத்தனை இயேசுவை சார்ந்து கொள்றீங்க? ஆமே பாருங்க. அப்ப இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். பாருங்க, இன்னைக்கு நான் அதுதான் அறிவுறுத்த வந்திருக்கேன். எதுனால நீங்க நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க, உங்கள் நம்பிக்கை யாராக இந்த காலவெளியில இருக்கிறாங்க அப்படிங்கிறத சரியானதை புரிந்து கொண்டு, ஒருவேளை வாழ்க்கையில நான் தவறான நம்பிக்கை வச்சிருந்தேன்னா அதை என்ன செஞ்சிடணும், இன்றையோட நம்ம மாத்திடணும். அல்லேலூயா. அப்போ வேதத்துல எது சரியான நம்பிக்கை அப்படிங்கறது பார்க்கறதுக்கு முன்னாடி எது தவறான நம்பிக்கை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். உங்களுக்கு தெரியணும், நம்முடைய 99% பிரச்சனைக்கு காரணம் நம்முடைய தவறான நம்பிக்கையில நாமளே வர வச்சுக்கிட்டது தான். இந்த சொல்லுவாங்கல்ல, உலகத்துல சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறதுன்னு சொல்றாங்களா, அதே மாதிரி நாம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா, நாமளே தவறான ஒரு நம்பிக்கையினால என்ன செஞ்சிட்டோம்னா நமக்கு பல பிரச்சனைகளை நாமளே சம்பாதிச்சிட்டோம், தேடிக்கொண்டோம். அப்படி வேதம் நிறைய காரியங்களை சொன்னாலும் ஒரு 2 பிரதானமான காரியத்தை, முக்கியமான காரியத்தை நம்மளுக்கு சொல்லி வேதத்துல இருந்து இந்த வசனத்துல காட்டி கொடுக்க விரும்புறேன். அப்ப வேதத்துல நம்பிக்கை சார்ந்த விஷயத்துல 2 காரியங்களை வேதம் கடுமையா கண்டிக்குது. கூடாது அப்படின்னு சொல்றது, இதை நீ செய்யாத அப்படின்னு சொல்றது. அந்த 2 காரியத்தை பார்க்கலாமா? முதல் காரியம், எழுதுறவங்க நீங்க எழுதிக்கோங்க. முதல் காரியம், மனுஷர் மேல வைக்கிற நம்பிக்கை. நம்பர் 1 என்னது? இன்னொரு மனுஷர் மேல நாம வச்சிருக்கிற நம்பிக்கை. அது வேதத்துல அந்த வேதம் நமக்கு என்ன செய்யல, அதை அப்ரிசியேட் பண்ணல. மனுஷன் மேல 100% அல்லது நாம அவங்களே சார்ந்து இருக்கிறது, அவங்க டிபெண்ட் பண்ணி வாழ்றது, இத வேதம் என்ன செய்யல, நமக்கு அனுமதிக்கல. 2வது காரியம், நம்மை நாமே நம்புறது. நம்மை நாமே, ஆமா, எனக்கு திறமை இருக்குது இல்லையா, எனக்கு படிப்பு இருக்குது, அனுபவம் இருக்குது, எனக்கு அறிவு இருக்குது, நான் இதை செஞ்சிருவேன், என்னால முடியும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஆமா, எங்க போனாலும் நான் என்ன செஞ்சிருவேன், உழைச்சிருவேன் அப்படிங்கறதுலாம் நமக்குள்ள இருக்கு பாருங்க. அப்போ நம்மை நாமே நம்புவது ஒண்ணு, மற்றவர்களை நம்புவது இன்னொன்னு, நம்மை நாமே நம்புவது. சுய பலத்தை சார்ந்தது. இது பேர் என்னது? சுய நம்பிக்கை, சுய பலம், இதெல்லாம் இருக்குது பாருங்க. சுய நம்பிக்கை இருக்கக்கூடாதுன்னா சுய நம்பிக்கை இருக்கலாம். ஆனா நமக்கு சொல்லப்பட்ட வேதத்தில் தேவன் பேர வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை தாண்டி சுய நம்பிக்கை என்ன செய்யக்கூடாது. விசுவாசம் மேல பண்ணுமா, சுய நம்பிக்கை மேல பண்ணணும். ஏன்னா சுய நம்பிக்கை செய்ய முடியாததை எதைதான் செய்யணும்? சத்தமா சொல்லுங்க, எது செய்யணும்? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, எது செய்யும்? அதனாலதான் வேதத்துல நம்ம பார்க்கிறோம், விசுவாசத்தினால் நீதிமான்
சுய நம்பிக்கையினால் நீதிமான் பிழைப்பான்னு சொல்லல இல்லையா? விசுவாசத்தினால் நீதிமான் என்ன செய்வானா? பிழைப்பான். அப்போ நம்பர் 1 என்னது? நம்முடைய வாழ்க்கையில நாம மற்றவர்கள் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. இன்னொன்னு நம்ம மேலே நம்ம வச்சிருக்கிற நம்பிக்கை. இது ரெண்டுமே நம்மை தவறான காரியங்களை கொண்டு போய் நினைச்சுக்கிறோம், விட்டுறோம். இது ரெண்டுமே நமக்கு ஏமாற்றத்தை தந்துடும். நம்ம இது ரெண்டுமே நம்முடைய வாழ்க்கையில என்ன ஆகும்னா பல பிரச்சனைகளை சந்திப்பதற்கு வழிவகுத்துரும். இப்ப இந்த 2 அனுபவத்துல இருந்தோம்னா இதை விட்டு சரியான நம்பிக்கையின் அனுபவத்துக்குள்ள என்ன செய்யணும்? எதுக்கு விரும்புறீங்க? என்னுடைய நம்பிக்கை சரியா இருக்கணும், தெய்வீக நம்பிக்கையா இருக்கணும், தேவனை சார்ந்து இருக்கணும், அவருடைய வார்த்தையை சார்ந்து இருக்கணும் நம்புறீங்க. நீங்க ஒப்பு கொடுக்குறீங்களா? அல்லேலூயா. அது உங்களுக்கு மாத்திரம் இல்ல, பேசுறது எனக்கும் அப்படிதான், எனக்கும் அப்படிதான். அல்லேலூயா. கவனிங்க, நம்மளால முடியும் நம்ம நினைச்சாலும் காலி இல்ல. இன்னொருத்தர் எனக்காக ஏதாவது செஞ்சுருவான்னு நினைச்சாலும் நமக்கு என்னவா? ஏமாற்றம் தான், பூஜ்யம் தான் அதனுடைய ரிசல்ட். அப்ப எது சரியான நம்பிக்கை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த 2 பதில் வசனங்கள் நம்மளுக்கு காட்டி கொடுக்குற பாருங்க. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 22:22 வேகமா வாசிக்கல. பாருங்க, நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். அப்படின்னா என்னதான்? மனுஷன் எப்ப நாள் என்ன செஞ்சிருவான்? மாறிடுவான். மனுஷன் தன்னுடைய வார்த்தையை மாத்திக்கிடுவாங்க. தன்னுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவனுடைய எண்ணெய் ஓட்டங்கள் என்ன செஞ்சிடும்? மாறும். இதுதானே? அதனால வேதம் சொல்றது, நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். நம்பாதன்னு கூட சொல்லல, என்ன சொல்லுது? பார்த்து சொல்லுங்க, விட்டுருங்கன்னு சொல்லு. சரிங்களா? கண்மூடித்தனமா நம்பாதீங்க. எந்த மனுஷனா இருந்தாலும் பரவாயில்ல, அதை நீங்க என்ன செய்யக்கூடாது? கண்மூடித்தனமா என்ன செய்யக்கூடாது? நம்ப கூடாது. நம்பிக்கை கர்த்தர் பேரில் மட்டும்தான் இருக்கணும். அல்லேலூயா. எண்ணப்படுவதற்கு அவன் எப்படியா? எம்மாத்திரம். ஆண்டு அழகா சொல்றாரு, நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷன். அப்ப நம்ம நம்பிக்கை எப்படி இருக்கணும்னா, நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை அல்ல, அந்த சுவாசத்தை கொடுத்த தெய்வத்தின் மேல. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நீதிமொழிகள் 3:5 வாசிங்க. நீதிமொழிகள் 3:5 எடுத்துட்டீங்கன்னா வேகமா வாசிங்க. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தரின் நினைச்சை நம்பிக்கையாகிறது. உன் சுய புத்தியின் என்ன செய்யாத? வேலை அழகா சொல்லுவாங்க, மனுஷனை நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை என்ன செய்யாத? நம்பாத. 2வது என்ன சொல்றது? உன் சுய புத்திய சார்ந்து கொள்ளாத. எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நீ செஞ்சிடாத, சார்ந்து கொள்ளக்கூடாது. புரியுதா? ஆமா, அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல. வேதத்துல நமக்கு அநேக உதாரணங்களை காட்ட முடியும். அது ஒரு அற்புதமான உதாரணம் யாருன்னா, மோசேக்கு அப்புறம் வந்த தலைவராகிய யோசுவா. அவர் பாருங்க, அவருடைய வாழ்க்கையில சுயமா முடிவெடுத்ததுனால பிரச்சனைகளை பார்த்தார். ஆனா ஆண்டவரை சார்ந்து விடும் பொழுது அவருடைய வாழ்க்கையில ஜனங்களுக்கு நல்ல ஒரு வழிநடத்துதலையும் ஜெயத்தையும் காண்பித்து விடுவார். அல்லேலூயா. ஆமா, பாருங்க, எரிகோவுக்கு ஆண்டவர் சொல்ற ஆலோசனை வேற, ஆயி பட்டணத்துக்கு ஆண்டவர் சொல்ற ஆலோசனை வேற, யோர்தானுக்கு வேற ஆலோசனை. அப்படிதானே? ஆமா, ஒவ்வொன்றுலயும் ஒவ்வொரு காரியத்தை செய்ய சொல்ற. இங்க யோர்தானை கடந்து வரணும்னா என்ன செய்யணும்? ஆசாரியர்கள் உடன்படிக்கை பற்றிய சுமந்து கொண்டு என்ன செய்யணும்? முன்னாடி போய் உங்க காலை வைக்கணும். அதுதான் எரிகோவை சுத்தி வரணும். எரிகோவை தகர்க்கணும். என்ன பண்ணணும்? 7 நாள் சுத்தணும். 7ஆம் நாள் எப்படி சுத்தணுமா? 7 முறை சுத்தணும். ஆனா எதுவுமே என்ன செய்யக்கூடாது? பேசவும் கூடாது. அப்படிதானே? அப்ப சுத்தி வரணும்னு. இப்படிதான் ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் வேற வேற என்ன செய்யறாரு? ஆலோசனையை கொடுக்கிறார். இவர் ஒருவேளை எனக்கு இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி எரியோட என்ன செஞ்சு அதை காட்ட முடியாது. அப்படிதான் ஆகிப்பட்டது என்ன ஆயிடுச்சு? தோல்வியை சந்திச்சார். அப்புறம் ஆண்டவர்கிட்ட போய் விழுந்து ஆலோசனை கேட்டதுக்கு அப்புறம் ஜெயம் உண்டா? அல்லேலூயா.
அப்ப சூரியனையே நிக்க வச்சா கூட ஆண்டவருக்கு மேல நமக்கு என்ன இல்லை, யோசனையோ புத்தியோ நமக்கு இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் அழகா நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறாரு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு என்ன செய்வேன், மறுபுத்தரவு கொடுத்து உனக்கு என்ன செய்வேன், நீ அறியாததும் எட்டாததுமான. எல்லாரும் சொல்லுங்க, எப்படிப்பட்டதுமான? எட்டாததுமான. ஆமா, எட்டாததுமானனா நான் யோசிக்கிறத விட பல மடங்கு மேலானது. ஒருவேளை எனக்கும் அதுக்கு சம்மதம் மேலாம இருக்கலாம், எனக்கு அது தெரியாம கூட இருக்கலாம். ஆனா அதுக்கு மேல என் தெய்வம் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன செய்யணும்? பக்கத்துல பார்த்து கையை பிடிச்சு சொல்லுங்க, மனுஷரை நம்பாதீங்கன்னு சொல்லுங்க. உங்களையே நம்பாதீங்கன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. வீட்டுக்குள்ள போய் யாரையும் நம்பாம இருக்காரு. நம்ப வேண்டிய விஷயத்துல நம்புங்க. நம்பக்கூடியவர்கள் ஓரளவுக்கு நம்பணும். அது யாராலும் பரவாயில்ல, கணவனும் மனைவியோ பிள்ளைகளோ ஓரளவுக்கு நம்பணும் இல்லையா? முழு நம்பிக்கை கர்த்தரை தாண்டி வச்சிடக்கூடாது, வச்சிடக்கூடாது. இப்ப அதுதான் பிரச்சனை இல்லையா? கவனிங்க. அப்போ நம்மள அநேகர் என்ன செய்யறோம், அந்த விஷயத்துல தவறி இருக்கிறோம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகளுக்கு நமக்கு காரணமா வந்துருச்சு இல்லையா? உண்மைதானா? பாருங்க, அப்போ ஆண்டுடைய சமூகத்துல எப்படி பலவற்றை சார்ந்து கொள்ளணும். இன்னும் சில பேர் பாருங்க, நம்பிக்கையா அல்லது என்னுடைய வாழ்க்கையின் பாதுகாப்பா நம்ம அறியாமலேயே என்ன செய்யறோம்னா, நிறைய காரியங்களை நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம். அவங்க சிலவங்க சொல்லுவாங்க, நான் சேர்த்து வச்சிருக்கிறேன், நான் என்ன செஞ்சிருக்கிறேன், ஆமா என் தலைமுறைகளுக்கு அது என்ன இல்லை, கவலை இல்லை, பிரச்சனை இல்லை, செட்டில் பண்ணிட்டேன் இல்லையா? எல்லா பிள்ளைகளுக்கும் என்ன செஞ்சுட்டேன், என்னால முடிஞ்சதை செஞ்சுட்டேன், கல்யாணம் கட்டி கொடுத்துட்டேன், அவங்களுக்கு சேர வேண்டிய அந்த காரியங்கள்லாம் நான் என்ன செஞ்சுட்டேன், அவங்களுக்கு செட்டில் பண்ணிட்டேன். அவங்க அதை வச்சு என்ன செஞ்சிருவாங்க, என் பிள்ளை தானே படைச்சிடும், எனக்கு கடைசி காலத்துல அது இருக்குது இது இருக்குது, நான் அதை வச்சு என்ன செஞ்சிருவேன், ஏதோ என்னுடைய காலத்தை நான் ஓட்டிக்கிடுவேன். இப்படின்னா நம்முடைய நம்பிக்கையை ஏதோ ஒரு மேல என்ன செஞ்சு வச்சிருக்கிறோம். அது நம்முடைய பாதுகாப்பு நம்ம நினைக்கிறோம். இந்த பூமி நமக்கு பாதுகாப்பு, இந்த வீடு நமக்கு பாதுகாப்பு இல்லையா? இல்ல பேங்க்ல கொஞ்சமா சேர்த்து வச்சிருக்கிறோமே அது நமக்கு பாதுகாப்பு, அந்த நகைகள் நமக்கு பாதுகாப்பு, இதெல்லாம் வேணும். ஆனா இது எதுவுமே என்னுடைய ஆதாரமோ பாதுகாப்போ நம்பிக்கையோ இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப யார் நமக்கு பாதுகாப்பு? வசனம் சொல்றதுல கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுவது பிரயாசம், அவர் நகரத்தை காவலாளி விழுத்திருக்கிறதும் அவர் தான் கட்டணும், அவர் தான் காக்கணும். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவே நீரே என் நம்பிக்கை. அல்லேலூயா. சொல்லுங்க, சேர்த்து வச்சது நம்பிக்கையா? இல்லை இல்லையா? நம்ம எதையோ ஒண்ணு வச்சிருக்கிறோம்ல, சார்ந்து இருக்கிறோம்ல, செட்டில் பண்ண நினைக்கிறோம்ல, அல்லது நமக்கு ஆண்டவர் கொடுத்த பிள்ளைகள் இவங்க நாளைக்கு எனக்கு நம்பிக்கைன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஏதோ நாளைக்கு எனக்கு அரை வயிற்று கஞ்சியாத என்ன செய்வான், அதுல கூட ஒரு நல்ல நம்பிக்கையில வரும். நாளைக்கு ஒரு வயிற்று கஞ்சி, அது அரை வயிற்று கஞ்சியாத என்ன செய்வான் பிள்ளை ஊத்துவான்னு நினைக்கிறோம்ல. இல்ல, நம்புங்க. ஆனா கர்த்தரை தாண்டி எதை என்ன செய்யாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இவை ஒன்றும் நம்முடைய நம்பிக்கை அல்ல, பாதுகாப்பு அல்ல. இந்த நம்பிக்கை சரியானதும் இல்லை. அப்ப நம்ம வேத வசனம் வழி நடத்தக்கூடிய தெய்வீக நம்பிக்கைக்கு பார்க்கணும். எத்தனை பேர் இப்ப தெய்வீக நம்பிக்கையை சார்ந்து கொள்ள விரும்புறீங்க? அல்லேலூயா. அப்ப வேதனை சொல்றது வாசிக்கலாமா? எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 17ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்க. நல்ல கவனிங்க. எரேமியா 17:7 அழகா சொல்றது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். யாரு மேல நம்பிக்கை? சத்தமா சொல்லுங்க, யாரு மேல நம்பிக்கை? கர்த்தர் மேல நம்பிக்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அவரு தாங்க நமக்கு கடைசி வரைக்கும் கூட இருக்கிறவர். அவர் தான் சொன்னாரு, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் அவன் கூட இருக்கிற. ஆமென், அல்லேலூயா. ஆமா, நமக்கு எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் தனிமை அப்படிங்கிறது வரும்ல. ஏதாவது ஒரு சூழ்நிலை நமக்கு வரும் இல்லையா? அதுபட்ட சூழ்நிலை நம்ம ஆரோக்கியமா இருக்கிறோமோ, பலவீனமா இருக்கிறோமோ,
அல்லது வியாதிப்பட்டிருக்கிறோமோ இல்ல என்ன சூழ்நிலை இருக்கிறோமோ அந்த நேரத்துல நம்முடைய வேதனைகளை நம்முடைய காரியங்களை பகிர்ந்து கொள்வதற்கு நம்முடைய கஷ்டத்தை நம்ம பகிர்ந்து கொள்வதற்கு ஒருத்தர் கூட நம்ம பக்கத்துல என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. என் வழியை நம்ம தானே செஞ்சாங்க, நான் தானே சுமக்கணும் இல்லையா? என்னுடைய பாடுகள் எனக்கு தானே தெரியும். நான் சொல்றேங்க, தலைவலி காய்ச்சலும் எனக்கு வந்தா தானே தெரியும், அப்படிதானே? அப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து போகும்போது எந்த மனுஷரா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட எல்லையோட என்ன செஞ்சிடும், நின்றுவாங்க. ஆனா ஆண்டவர் மட்டுமே நமக்கு எல்லா காலத்திலும் துணையா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அப்ப வசனம் சொல்லுது, கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருந்து கர்த்தருமே நம்பிக்கை வைக்கிற மனுஷன். இங்க யார் மேல நம்பிக்கை வைக்க விரும்புறீங்க? அல்லேலூயா. சங்கீதம் 146:5 பாருங்க. 146:5 சங்கீதம். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து